இளம் வயதில் எந்த நேரத்திலும் திடீரென்று மாரடைப்பு வருவது ஏன் தெரியுமா? அதாவது உங்க ஹார்ட் அட்டாக் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ஏஜை கால்குலேட் பண்ணி வருவது கிடையாது. உங்க இன்டர்னல் ஏஜை வச்சு தான் வருது. அப்போ இன்டர்னல் ஏஜ்னா என்னன்னா உங்க ரத்த குழாயின் வயது. உங்க ரத்த குழாயின் வயதை எது டிட்டர்மின் பண்ணுதுன்னா உங்க சுகரு, கொலஸ்ட்ரால், பழக்க வழக்கம், ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி போன்ற பல வயது வந்து உங்களோட இன்டர்னல் ஏஜிங்கை டிட்டர்மின் பண்ணுது. ஒரு 35 வயது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா அவரோட வயது 35, இன்டர்னல் வயது வந்து 80 இருக்கக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இந்த இன்டர்னல் ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறை தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறை, அதாவது என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் ட்ரீட்மெண்ட். இந்த சிகிச்சை முறையில் என்ன பண்றோம்னா காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறோம், இதயத்துக்கும் உங்க உடம்புக்கும் அதிகப்படுத்துறோம். அப்படி அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா உங்க இதயம், உங்க பிரெயின், உங்க கிட்னி, உங்க லிவர் எல்லா இடத்துக்கும் வந்து அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக செல்கிறது. அப்படி செல்லும் பொழுது உங்க சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைகிறது. இதன் மூலம் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் உங்களால் வந்து ஒரு இதய நோய் வருவதை தடுக்க முடியும், ஹார்ட் அட்டாக்கையும் தடுக்க முடியும். ஸோ ஹார்ட் அட்டாக்கை தடுக்கக்கூடிய ஒரே சிகிச்சை முறை, அதாவது இதய நோயை தடுக்கக்கூடிய சிகிச்சை முறை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இஇசிபி சிகிச்சை முறை நேச்சுரல் பைபாஸ் செய்து கொள்ளலாம்.